பல்கேரியா கொடி எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு புரட்சி, அரசியல், ஏன் ஒரு மர்மமே இருக்கு. வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நாம பாக்குற இந்த கொடி 1879லயே அரசியலமைப்புல ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இதுக்கு பதிலா வேற ஒரு கொடி வந்திருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? கருப்பு, வெள்ளை, நீலம்னு இதுதாங்க அந்த மர்மமே. இந்த கொடியோட கதைய தெரிஞ்சுக்க நாம 19ஆம் நூற்றாண்டு சுதந்திர போராட்டத்துக்கு போகணும். சோஃபியாப்பூர் அருங்காட்சியகத்துல இருக்கிற இந்த மாதிரி கொடிகள் புரட்சியாளர்களுக்கு பெரிய உத்வேகமா இருந்துச்சு. இந்த சின்னங்களை உருவாக்குனது சாதாரண ஆட்கள் இல்ல, வீரர்கள். அவங்களோட தைரியம்தான் போராட்டத்துக்கு உயிர் கொடுத்துச்சு. புதிதா உருவான தேசத்தோட கொடி அவங்களோட கூட்டாளியான ரஷ்யா கொடியிலிருந்து தான் வந்துச்சு. ஆனா ஒரு சின்ன மாற்றத்தோட. 1879 அரசியலமைப்பு இது அதிகாரப்பூர்வமாக்கினாலும் ஒரு கேள்வி மட்டும் அப்படியே இருந்துச்சு. வரலாற்று ஆய்வாளர்கள் கிட்ட பல தியரிஸ் இருக்கு. ஆனா பதில் அவ்ளோ சுலபமா இல்ல. ஒவ்வொரு காரணமும் அந்த நாட்டுடைய புது அடையாளத்தை காட்டுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த கொடி அப்படியே இருந்துரல. 20ஆம் நூற்றாண்டு அரசியல் மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி இதுவும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. வாங்க பாக்கலாம். கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்துல அவங்களோட சின்னத்தை கொடியோட வெள்ள பகுதியில சேர்த்தாங்க. இது ஒரு புது அரசியல் முறைய காட்டுச்சு. பாரம்பரிய சின்னத்து மேல அரசாங்கம் எப்படி தன்னோட கொள்கைகளை திணிச்சதுன்னு இதுல தெளிவா தெரியுது. கம்யூனிசம் வீழ்ந்ததுக்கு அப்புறம் புது அரசியலமைப்பு அந்த சின்னத்தை தூக்கிட்டு பழைய மூவர்ண கொடிக்கே திரும்பிட்டாங்க. சரி, நாம ஆரம்பிச்ச மர்மத்துக்கே வருவோம். அந்த 3 கடல்களுக்கான கொடிக்கதை என்னாச்சு? அது உண்மையா பொய்யா? இந்த மர்மத்தோட தடயங்களை தேடி போனா ஒரு சுவாரஸ்யமான கதை கிடைக்குது. சின்ன வரலாற்று குறிப்பிலிருந்து இன்னைக்கு ஒரு சின்னமா மாறியிருக்கு. இந்த மொத்த கதைக்குமே ஆதாரம் ஒரே ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரு வரிதான். வேற எந்த டாக்குமெண்ட்டும் இல்ல. எவ்ளோ தேடியும் ஆவண காப்பகங்கள்ல எந்த ஆதாரமும் இல்ல. டிசைன் இல்ல, ஆர்டர் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு இந்த கொடி அரசாங்கத்துல இல்ல. ஆனா ஒரு ஃபுட்பால் டீமோட ரசிகர்கள் கிட்ட இருக்கு. ஒரு மாடர்ன் மித்து மாறி. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையான கொடியோட அர்த்தம் ரொம்ப தெளிவா அந்த நாட்டோட வரலாற்றை காட்டுது. ஒரு கொடி ஒரு நாட்டோட கதையை மட்டும் இல்ல, அதோட கட்டுக்கதைகளையும் சொல்லும். உங்க நாட்டுக்கொடி என்ன கதை சொல்லுது?